ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் நடக்க போகுது. இதுல யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? ரெண்டு டீம்லயும் பிளேயிங் 11 எப்படி அமைய போகுது? ஆர்சிபிக்கு பவுலிங் யூனிட் எப்படி அமைய போகுது? ஹெய்சல்வுட் வந்துட்டாரு, விளையாடுவாரா மாட்டாரா? எஸ்ஆர்எச் பேட்டிங் வந்து செம்ம பலமா இருக்கு. அவங்க பவுலிங் வந்து எப்படி இருக்க போகுது? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இனிமேல் வந்து டெய்லியுமே 2 வீடியோ 3 வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ப்ரெடிக்ஷன் வீடியோ, நடுவில் எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ, அதுக்கப்புறமேட்டு மேட்ச் முடிஞ்சான வீடியோ, எல்லா வீடியோவும் போடலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாதான் மட்டும்தான் முடியும். போன வருஷம் வேற லெவல்ல ஆதரவு கொடுத்தீங்க, இந்த டைமும் அதே மாதிரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் தான். என்னப்பா 18 வருஷம் கழிச்சு அடிச்சாச்சு, இந்த முறையும் நாங்க தானா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீம்லயும் வந்து பார்க்கும்போது பேட்டிங் ஒரு சேம் டீம்ல வந்து சொதப்புற மாதிரி இருக்காம இருந்தாலுமே பவுலிங் வந்து எல்லா டீம்லயும் சொதப்புற மாதிரி இருக்கு. ஆனா பேட்டிங் எல்லா டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பவுலிங் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா டெத் பவர் பிளே இல்லையா அப்படின்னு இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா எல்லா டீம்லயும் நீங்க எடுத்து பாருங்களேன், பேட்டிங் வந்து அவ்வளோ சாலிடா இருக்கு, அவ்வளோ சூப்பராகவே வச்சிருக்காங்க எல்லா டீம்லயும். இன்பிட்வீன் நீங்க ஆர்ஆர் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சூரியவன்சியை பார்க்கும்போதே நம்மளுக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் வந்து எல்லா டீமுமே வச்சிருப்பாங்க. ஆனா இந்த டைம் வந்து கண்டிப்பா வந்து டாப் 4 போறது யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் சுவாரஸ்யம் வேணும். கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே இருக்காது. மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். பூம்ரா வந்து அரைவ் ஆயிட்டாரு, டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சம்பவம் இருக்கு கேகேஆர் கூட. அது இன்னொரு வீடியோல வந்து ஃபுல்லாவே நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோல பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 வந்து எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பவே சொல்லிடுறேன், ஹெய்சல்வுட் விளையாடுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. விளையாட மாட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. இன்னொரு சைடு துஷாரா வந்து பாத்தீங்கன்னா, அவரும் இன்னும் என்ஓசி கிடைக்காம அவருமே திக்கு முக்காடிட்டு இருக்காரு. போன டைம் ஒரு மேட்ச் தான் அவருமே விளையாண்டாரு. இவங்க இங்கிடிய வேற தெரியாம வந்து விட்டுட்டாங்க. அதனால புவிய நம்பி இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பவுலர்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்கள வச்சு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆர்சிபியோட பிளேயிங் 11 பாக்குறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து ஆர்சிபிக்குள்ள போலாம். எனக்கு அந்த பிளேயிங் 11 பார்க்கும்போதே இவங்க 4 பேத்துல ஒருத்தன் அடிச்சாலும் எவனுக்காச்சும் ஒருத்தனுக்கு சிக்கிச்சனாலும் அவன் செதஞ்சான்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இஷான் கிஷன் தெரியும், வேர்ல்டு கப் கொளுத்திட்டு வந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்லாம கடைசி மேட்ச் தான் ஃபார்முக்கு வந்தாரு. போன டைம் நம்ம பார்த்தோம் 140 எல்லாம் போட்டாரு. அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பாக்கெட்டுக்குள்ள எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஃபேன்னு காமிச்சிட்டு போயிடுவாரு. அங்கிட்டு ஹென்றி கிளாசன், எனக்கு எங்க டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்லாம் நான் ஓய்வு கொடுத்துட்றேன், டொமஸ்டிக் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, நான் வந்து இப்படிப்பட்ட பிரான்சைஸ்க்குலாம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி தலையை வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலே வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாட்லே இல்லை, எல்லாத்தையும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இதுக்காக தான் நான் காத்துக்கினுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காப்ல. ஒரு சைடு அவரு, இன்னொரு சைடு டிராவிஸ் ஹெட், அவருக்குமே மாட்டுச்சு அப்படின்னா அவரும் வந்து கொளுத்தி எடுத்துருவாங்க. அதனால இவங்க 4 பேருமே ஓப்பனிங் இருக்கிறதுனால வந்து ரொம்பவே திக்கு திக்கான்னு தான் இருக்கு. இதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறமேட்டு அனிகேத் வர்மா இருக்காரு, அப்புறமேட்டு லியாம் லிவிங்ஸ்டன் கடைசி வரைக்கும் போராடி காவியாக்கா எடுத்தாங்கல்ல, அந்த பினிஷிங் லைனப் தான். என்ன பொறுத்தளவு இவங்கள 3 பேர்ல யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா 100 பிளஸ் ஸ்கோர் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பால் ஆடிட்டாங்கன்னாவே ஒரு 80 வந்து கண்டிப்பா சாலிடா அடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட பிளேயர் தான் இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன், அப்புறமேட்டு அனிகேத் வர்மாவா இல்ல சலீல் அரோராவான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நம்ம அந்த பிராக்டிஸ் வீடியோ அதெல்லாம் பார்த்தோம். பார்க்கும்போது அவங்க டீம்ல வந்து உனட்கட்டா இருக்கட்டும், அவங்களோட பிராக்டிஸ் வீடியோ பார்க்கும்போது என்ன யார் வந்து இறக்குவாங்க அப்படின்ற டவுட்டுமே இருக்கு. அதெல்லாம் மேபி போன வருஷ காம்பினேஷன்ல வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அனிகேத் வர்மா இறக்குவாங்க. இல்ல இந்த டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓப்பனிங் மேட்ச்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சலீல் அரோரா கண்டிப்பா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் பவுலிங்க்கு, சிவம் மாவி, அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெய்தேவ் உனட்கட்டு, இஷான் மலிங்கா, அன்சாரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக வச்சிருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா. என்னைய பொறுத்தவரை பிரைடன் கார்ஸ் இருக்காரு. ஒரு சில இந்த பவுலிங் யூனிட்டை பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கரா தெரியுது. ஒரு காலகட்டத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, பவுலிங்னாவே வந்து எஸ்ஆர்எச் தான் இருக்கும். ரஷீத் கான் இருப்பாரு, புவனேஸ்வர் குமார் இருப்பாரு, அப்படி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துறாங்க. பவுலிங் வந்து இவங்கள்ட்ட ஓரளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு வந்து போராடி யாராச்சும் எடுத்துக்கன்னா இவங்க பேட்டிங் வந்து செட் பண்ணிட்டாங்க. பேட் கமெண்ட்ஸ் வர வரைக்கும் வந்து இஷான் கிஷன் தான் வந்து
வந்து கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. அவர் ஒருவேளை சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா இஷான் கிஷன் வந்து அவரே எடுத்துப்பார். பேட் கமெண்ட்ஸ் நீங்க வேணா எனக்கு கீழ ஆடி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சைன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால இவங்க பவுலிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இன்னும் ஒரு 2, 3 பிளேயர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், பிரசாந்த் வீர் கக்கா போட்டு அப்படி போட்டுவிட்டு ஏத்தி விட்டு ரேட்டை ஏத்தி விட்டு போனாங்கல்ல. அதுக்கு பதிலா வேற யாராச்சும் இப்ப அகில் ஹுசேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்க்கு தான் போனாரு. அதே மாதிரி நெறைய பேர் வந்து கம்மி இதுக்கே போனாங்க. அதுல யாராச்சும் பவுலிங் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே சூப்பராவே இருந்திருக்கும். அத கொஞ்சம் விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாரி இருக்கு. அடுத்ததா வந்து டிஃபெண்டிங் சாம்பியனா இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கு வருவோம். என்ன பொறுத்தளவு இந்த வருஷம் நாங்க தான் அப்படின்ற மாரி பேட்டிங் லைனப் அவங்கள பொறுத்தளவு அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஹேசல்வுட்டும் வந்து ஒரு 2 மேட்ச், 3 மேட்ச் விளையாடாட்டி கூட அடுத்து வந்து அவர் ஜாயின் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. தா தட்டி தூக்குற லெவல்ல தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஜேக்கப் பெத்தல் போன தடவ வந்து சால்ட்டுக்கு உடம்பு சரியில்லாம போனப்போ வந்து விளையாண்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா, அவரு இன்டர்நேஷனல்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. சால்ட்டு கொஞ்சம் அங்கங்க வந்து இது வாங்கிட்டு இருக்கு. அதனால ஓப்பனிங் மேட்ச் சால்ட்டோட தான் போவாங்க. விராட் கோலி அண்ட் சால்ட் வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்கடேஷ் ஐயர் அவர் பவுலிங் பண்றதெல்லாம் பார்க்கும்போது, ஓவர்ஸும் நெறைய குடுப்பாங்களா இவருக்கு. மிடில்ல எதுவும் ஒரு ஏன்னா ஒமாரி ஷெஃபர்டுக்கு ஓவர குடுத்து ஓவர் கிளி கிளின்னு கிழிஞ்சிருது. தலைவன் பேட்டிங் குடுத்தா செம்மையா பண்ணிடுறாப்ல. ஓவர் குடுத்தா ஓவர் கிளி கிளின்னு கிழிஞ்சிருது. அதனால மேபி வெங்கடேஷ் ஐயர ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறாங்க போல இருக்கு. வெங்கடேஷ் ஐயரு இந்த இடத்துல வந்து படிக்கல போடலாமா, வெங்கடேஷ் ஐயர போடலான்னு பார்க்கும்போது, படிக்கல் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இவங்க பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க பார்க்கவும் மேபி வெங்கடேஷ் ஐயரோட போவாங்களோ அப்படின்ற மாரி தோணுது. அதுக்கப்புறமேட்டு கேப்டன் வந்து ரஜத் பட்டிதாரு. அப்புறமேட்டு ஜித்தேஷ் சர்மா. கிளைமேக்ஸ்ல வந்து 2 தூணா வந்து நிக்கிறது யாரு? உங்களுக்கே நல்லாவே தெரியும். டிம் டேவிட்டும், ரொமாரி ஷெஃபர்டும். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணி குடுத்துருவாங்க. அப்புறமேட்டு குணால் பாண்டியா ஸ்பின்னையும் போட்டுருவாரு. அதே மாரி வந்து எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்குமே சூப்பரா பண்ணிருவாரு. போன டைம்ல நெறைய மேட்ச் ஜெயிச்சு குடுத்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, குணால் பாண்டியா தான். இவர எப்படி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல மும்பை. அதுக்கப்புறமேட்டு புவனேஸ்வர் குமார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மங்கேஷ் யாதவ் இருக்காரு. மேபி வந்து டொமஸ்டிக்ல இருக்கவங்கள வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, மங்கேஷ் யாதவ் வச்சு ட்ரை பண்ணலாம். இல்ல ரஷீத்தார் போலாம் அப்படின்னா, அவரையும் கூட கொண்டு போலாம். ஏன்னா எஸ் தயால் இல்ல. அவருக்கு பதிலா வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும் 2 பேர். இப்ப மும்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பும்ரா இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் சகாரும் இருக்காங்க. அந்த மாரி ஒரு 2 பேர் வேணும் அப்படின்னா, ரஷீத்தாரும் ட்ரை பண்ண பார்ப்பாங்க. இல்லன்னா மங்கேஷ் யாதவோட போலாம் அப்படின்னா, என்ன ட்ரை அன்னைக்கு என்ன இதா இருக்கோ அவங்கள வச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ நான் இப்ப வீடியோலாம் பார்க்கும்போது ரஷீத்தார் தான் வந்து அதிகமா வந்து பவுலிங் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாரி தெரியுது. மேபி அவர கூட ட்ரை பண்ணலாம். ஹேசல்வுட் இல்ல. அதுக்கான இப்ப பார்க்கும்போது விராட் கோலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் டஃபி வந்து அவ்ளோ சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. மேபி அவர தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா, கையிலே பேசிட்டு இருப்பார்ல, சுயாஷ் சர்மா வந்து கொண்டு போயிருவாங்க. நீங்க சொல்லுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2 பிளேயிங் 11ல எது டஃப்பா தெரியுது? என்ன பொறுத்தவரை என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பேட்டிங்கும் வந்து ஓரளவு பார்த்தீங்கன்னா, சாலிடா சூப்பராவே இருக்கு. பவுலிங்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டெத் அண்ட் பவர் பிளேல போடுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்குது. ஆர்சிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படி மேல இருக்காங்க. இதுவே வந்து அ இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாரி, பேட்டிங் லைனப் சூப்பரா இருக்கு. பினிஷிங் முடிக்கிற மாரி அவங்ககிட்ட யாருமே இல்ல. இப்ப இங்க இருந்து ரொமாரி செஃபர்ட், டிம் டேவிட் தான் இருக்காங்க. அங்க யாருமே இல்ல. அந்த ஓப்பனிங்ல வர மிடில் ஆர்டர்ல யாராச்சும் ஒருத்தர் நின்னு தான் முடிச்சு குடுக்குற மாரி ஒரு பிளேஸ் இருக்கும். அதனால வந்து அங்கேயுமே அடி வாங்குது. அதே மாரி டெத் அண்ட் பவர் பிளேல போறதுக்கு ஹர்ஷத் பட்டேல் ஒரு சில பேர தான் நம்பி இருக்காங்க. சிவம் மாவிய. அதனால மேபி அடி வாங்குமோ அப்படின்ற மாரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து தோணுது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாஸ ஜெயிச்சுட்டு இந்த பிட்ச பொறுத்தளவு சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலுமே கூட, டாஸ ஜெயிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எஸ்ஆர்எச் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, சும்மாவே நாங்க 300 எப்ப போடுவோம்ன்னு சொல்லிட்டு ஹென்றி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாப்ல. அதனால டாஸ ஜெயிச்சு யார் என்ன சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.